அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்துள்ள தூத்துக்குடியில் பனிமய மாதா தேவாலயத்தில் மக்கள் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் மீண்டு வர வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். மழை வெள்ளம் இனிமேல் வரக்கூடாது, மக்களை இனிமேல் பாதிக்கக்கூடாது. எங்களை எந்த இதுலையும் இல்லாமல் காப்பாற்றினதுக்காக கோடான கோடி நன்றி. திருச்சி சகாயமாதா தேவாலயத்தில் கிறிஸ்து பிறப்பை உணர்த்தும் வகையில் தேவாலயத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டு சிறு ஒளியிலிருந்து இயேசு பிறப்பதை போன்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதை ஏராளமானோர் கண்டுகளித்ததுடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் நெல்லை, கன்னியாகுமரியில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரியிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டின. தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயம், புனித மேரி தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் வெளிநாட்டினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமைதியாக இருக்க வேண்டும், மழை வெள்ள பேரிடரிலிருந்து மக்கள் மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திக்கப்பட்டது. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.